ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். இந்த இடியாப்பத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். உப்பு போட்டோம். இது பால் காஃபிக்கு. இது இப்போ இங்கே வச்சுட்டு இது தண்ணி ஊற்றும். ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் இதில் தேங்காய் பொடி போட்டுருக்கோம். இதில் இப்போ நம்ம சூடாக இருக்குது. தட்டமுன்னா இல்லை, சைடில் எடுக்கணும். இப்போ இதில் வச்சுட்டு இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ வடிகட்டணும். இப்போ எப்போ இடியாப்பம் முடிஞ்சுது. மலையாளம் எல்லாம் வருதுடா. കഴിഞ്ഞില്ല അതെ വന്ന് അങ്ങനെ ഇടിയപ്പം മുടിഞ്ഞത്. ഇപ്പോൾ இந்த செம்மீன் இது எறா போட்டிருக்கிறேன். எறா இப்போ சுக்கா பண்ணி வறுத்துட்டு சிக்கனு இந்த சிக்கனை இப்போ வறுத்துட்டு மதியானத்துக்கு ஃபிஷ்ஷு வறுத்துருவேன் குழந்தைங்களுக்கு. எடுத்துட்டான்னா இப்போ ஃபுட்டு கொடுப்பேன். இப்போ இட்லிக்கு வரேன். இப்போ இட்லிக்கு இந்த 2 கிளாஸில்
அரிசி போட்டிருக்கேன், இட்லி ரைஸு. இது கொஞ்சோண்டு ஒரு பிடி இது வெந்தயம். இது 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து. இது கிரைண்டரில் அரைக்கிறோம்ல, மிக்சியில் அரைக்கிறோம்ல. கிரைண்டரில் அரைச்சா நம்ம 3க்கு போட்டால் 1 போடலாம். 3 கிளாஸு ஒரு 3/4 கிளாஸ் உளுந்து போட்டால் கூட போதும். இப்போ நம்ம இது மிக்சியில் அரைக்கிறோம்ல, அப்போ இதில் கொஞ்சம் இதாகும். அதனால் இதை ஊற வைப்போம். ஊற வச்சா சாயந்தரத்துக்கு அரைக்கலாம். ஓகே, இது நல்லா கழுவிட்டேன். 4-5 வாட்டி கழுவி வச்சு போட்டு இதை ஊற வச்சுட்டு